அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளூர் சமையல் பகுதியில் ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 150 கிராம் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கரைய விடலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இப்போது 1/4 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீளமாக சீவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதோட நம்ம எடுத்து வச்ச மண்டை வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாய் எடுத்து தூர போட்டுடலாம். காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் இனிப்பு, புளிப்பு, உரப்பு, உப்புன்னு பல டேஸ்ட் அடங்கி இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.